என்னென்றால் நாங்கள் தேர்ட் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ட்ரோயிங்ல இன்டர்வியல் வரையதில்லை. எப்படி இந்த தேர்ட் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுல முதலாவதா என்ன இருக்கு, இதுல ஒரு படம் இருக்கு. இதை வந்து இருந்து பார்க்குற சரி இருக்கு. அளவுகள் வந்து இப்போதைக்கு தேவையில்லை. இது வந்து ஒரு ஸ்கெட்சுக்காக மட்டும்தான் போட்டிருக்கு. அது மாதிரி இந்த இடத்துல வந்து ஏ என்ற திசையில இருந்து பி என்ற திசையில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். சரியா? அந்த மாதிரி இந்த ரெண்டு பேரும் விடும். சரியா? ஓகே. அப்ப இதுல வந்து எங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் சொன்னா நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன? ஃபர்ஸ்ட் ஆங்கிள் சொன்னா நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது கட்டாயமா ஃப்ரண்ட் வியூ எங்க சரி இருக்கும், ஃப்ரண்ட் வியூ ஏதோ ஒரு சைட்ல இருக்கும். அதுக்கப்புறமா எங்கட டாப் வியூ வந்து கண்டிப்பா என்ன செஞ்சிருக்க வேணும், கீழே தான் இருக்கணும். ஃப்ரண்ட் வியூக்கு கீழே தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆங்கிள் அப்படின்னு சொன்னா வேற வரும். ரைட். இப்போ அடுத்ததான் சைட் வியூவை பார்ப்போம். எங்கட பார்க்கிற திசைக்கு, அதாவது நாங்கள் ஒரு பொருளை வந்து பார்க்கிற திசைக்கு எந்த சைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பக்கத்துல இருக்கிற பக்கத்தை நாங்க என்ன சொல்றோம், பக்க நிலைப்படம் அப்படின்னு சொல்லுவோம். தலைவருக்கு பக்கமா இருக்கிறது இல்ல. அப்ப இந்த எடுத்தோம்னு சொன்னா சைட் வியூ வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் இங்க ரைட் சைட்ல நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ரைட் சைட்ல நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா எங்களுக்கு தெரிய வேணும் இவர் எந்த சைட்ல போவார், லெஃப்ட் சைடுக்கு போவார். சரியா? இந்த இடத்துல சைட் வியூ அப்படின்னு சொல்லி போறோம். சரியா? இவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம். அப்போ உங்களுக்கு இப்ப எடுத்தாச்சு. இது எப்படி நாங்கள் போடுறது, எப்படி இந்த படத்துல நாங்கள் கீறுறது அப்படின்றத பார்ப்போம். அப்ப எங்களுக்கு தெரியும். அப்ப இனி நாங்க தாளை வந்து பிரிக்க தெரியுமா? எங்களுக்கு தெரியும் இந்த தாள் வந்து ஆஹ் நீளம் இப்படியா இருக்கும், அகலம் இப்படியா இருக்கும். உங்களுக்கு வந்து சரியான ஒரு ஒழுங்கமைப்புல இருக்கைகள தான் நம்ம என்ன செய்யறோம், படத்தை வந்து அதுக்குள்ள சரியான முறையில கொண்டு போவோம். அதுக்காக நாங்க இந்த ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வந்து கையாளுறோம். அது இல்லாம இந்த இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா ஃப்ரண்ட் வியூ அப்படி எடுக்கிறது தான் பார்ப்போம். சரி. எனக்கு இப்ப ஃப்ரண்ட்னு சொன்னா இதை இருந்து பார்க்கிற போது எனக்கு தெரியக்கூடிய பக்கங்கள் இவரோட அடுத்தது வேறு யாரும் எங்களுக்கு தெரிய மாட்டேன். அது பிள்ளையால் இந்த நிறந்தப்பட்ட பகுதிகள் மாத்திரம் எங்களுக்கு என்ன செய்ய போகுது, முன்னுக்கு நின்று பார்க்க தெரியும். ஆனா முதல்ல தெரியும். அப்ப நாங்க அதை கீறோம். எப்படி கீற போறோம்னு சொன்னா இவற்றை இந்த நீளம், இவற்றை இந்த நீளம் எடுத்தாச்சு. எடுத்தா இந்த நிலத்துல குறிப்பிட்ட பகுதி என்ன மேல இருந்து குறிப்பிட்ட பகுதியில என்ன செஞ்சிருக்கு, வெட்டி காட்டி. சரியா? வெட்டி காட்டி நான் கொஞ்சம் வழி இடம். சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ வந்தாச்சு. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். அடுத்ததா பார்க்க வேண்டியது யாரு, டாப் வியூ. டாப் வியூன்றது எப்படி இருக்கும்னு சொன்னா இவருக்கு கீழே இருப்பார். டாப் வியூல பார்த்தோம்னு சொன்னா தெரிய போறது என்ன, இவர் உண்டு. அது மாதிரி இது இல்லையா, இது இது அதுல பாத்தீங்கன்னு சொன்னா வட்டப்பகுதி ஒன்று இருக்கு. இந்த வட்டப்பகுதி என்ன செய்யணும்னு சொன்னா இவர்ல காட்ட வேண்டிய ஒன்று. அப்ப நாங்க எங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட் வியூண்ட இந்த அகலத்துல இவரும் இருக்க போறாரு இல்லையா சொன்னா நாங்க அதே அகலம் இவர் கண்டிப்பா வருகிறார். ரைட். நீளத்தை பார்ப்போம். இந்த நீளம் வந்து இது அகலம், இது வேற நீளம் வந்து ஆஹ் 10, இந்தியால வந்து 30 இருக்கு. சரியா? 30 அளவுகள் இப்போதைக்கு எங்களுக்கு தேவையில்லை, நான் சும்மா பரம்படியா கேட்கும். ரைட். அப்ப இந்த இடத்துல போட்டாச்சு. குறிப்பிட்ட தூரத்துல வந்து இவர் என்ன செய்கிறார், வெட்டுறார். இந்த இடத்துல ஒரு ஒரு ஏற்ற இறக்கம் ஒன்று வரைக்கும் இல்லை, இப்படி ஒரு படிக்கட்டோ சரி அல்லது ஒரு
ஒரு முன்னுக்கு வந்தோ சரி அப்படியான ஒரு அமைப்பு வருதுன்னு சொன்னா நாங்க அந்த இடத்துல என்ன செய்வோம், இந்த கோட்டை போடுவோம். சரியா? இந்த கோட்டை போடுவதன் மூலம் என்ன நடக்கும்னு சொன்னா, நாங்கள் இதுல வந்து என்ன செஞ்சிருக்கிறோம், இதுல ஒரு இந்த இந்த வியூல இருந்து இந்த வியூ என்ன செஞ்சிருக்கு, பின்னுக்கு தள்ளி இருக்கணும். அல்லது போனால் இந்த வியூல இந்த இந்த வியூல இருந்து இந்த வியூ வந்து மேல் நோக்கி இருக்க வேணும். அதாவது இந்த மாதிரி அல்லது இந்த மாதிரி. சரியா? ஒரு படிக்கட்டு முறையில இருக்க வேணும். ரைட். அது பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா நாங்க மேலே இருந்து பார்க்கக்குள்ள ஒரு என்ன, ஒரு வட்ட பகுதி ஒன்று தெரியுது இல்லையா? ஒரு வட்ட பகுதி ஒன்று தெரியுது. அப்ப அந்த வட்ட பகுதியை நாங்க காட்ட வேணும். அந்த வட்ட பகுதி வாடுறதுக்கு இந்த இடத்துல இப்படி இருப்பாரு. இது வந்து நான் மையக்கோடு, மையக்கோடு மத்தியோடு அல்லது சென்டர் சென்டர்ல. அப்ப அதில் தெரியும் இது வந்து சரியான வாசியா கொண்டு வரணும். அங்க இருந்து காட்டுட்டாங்க, கண்டிப்பா இங்க இருந்து செய்யணும், காட்ட வரணும். சரியா? இங்க இருந்து கண்டிப்பா காட்ட வரும். ரைட். எனக்கு வந்து இந்த இடத்துல நான் இந்த இடத்துல என்ன செய்ய போறேன், சரி வட்டமே பிடிக்கிறது சாதாரணமா கவராயத்தை எடுத்து அந்த அதுல எத்தனை இப்ப 14 மில்லிமீட்டர் முட்டை முடியும்னு சொன்னா, இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா 14 மில்லிமீட்டர் விட்டோம்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், 8 மில்லிமீட்டர் ஆரையை எடுத்து அந்த வட்டத்தை வரைய வேணும். அந்த மையத்தை கண்டுபிடிக்கிற கோடு தான் இந்த மையக்கோடு. சரியா? அதுல எந்த இதை போடுவோம் நாங்க எப்படி, டாப் வியூ. அதுக்கப்புறமா பிள்ளைகள் என்ன செய்வோம்னு சொன்னோம், அந்த சைடு வியூ. சைடு வியூன்றவர் எப்பயும் தான் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் சொன்னா ரெண்டும் இப்படி இப்படி. அதாவது இவர் இங்க இருக்கிறார், இந்த பக்கம் வந்து என்ன செய்ய போகுது, ஃபுல்லா எங்களுக்கு ஃபுல்லா மாறுதுன்னா லெஃப்ட் சைட்ல இருக்குது, சாரி இந்த ரைட் சைட்ல இருக்குது, ஸோ லெஃப்ட் சைடுக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு எப்பயும் தான் என்ன, அந்த சைட் வியூ உயரம் மாறாது. உயரம் என்ன செய்யாது, மாறாது. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த இவ்வளவு நீளம் தான் இந்த ஃப்ரண்ட் வியூக்கும் இருக்கு. ஏன்னா இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இவ்வளவு சேர்ந்து இது அது மாதிரி தான் சைட் வியூக்கும் என்ன, இதுக்கும் இதுன்னா என்ன செய்யுது, அதுக்கு காரணமா இருக்கு. சரி, அந்த சைட் வியூ உருவாகும். இப்ப நான் இப்படி போடுறேன், இந்த இடத்துல எனக்கு என்ன வர போகுது, ஒரு வட்டம் பாருறதுக்கான தொடர்கோடு அல்லது விசிகல் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, முறிஞ்ச கோடு. சரி. அப்ப இதுல வந்து இதை வந்து சைட் டெலிவிஷன், இதை வந்து ஃப்ரண்ட் டெலிவிஷன், இதை வந்து பிளான், கூடுதலா பிளான் யூஸ் பண்றோம். எல்லாரும் எடிஷன் அப்படின்னு சொல்லி எழுதணும். எழுத்துக்கள் வந்து எங்களுக்கு தெரியும் கட்டாயம் 7 மில்லிமீட்டர்ல இருக்கலாம் மெயினான எழுத்துக்கள். அதை விட இந்த அளவுகள் அந்த மாதிரியானது வந்து 5 மில்லிமீட்டர். 5 மில்லிமீட்டரா? சரி, ஓகே. இப்போ வந்து அடுத்ததா இந்த கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வி நான் அடுத்து இங்கே சொல்றேன். அதாவது எப்படி ஒரு பகுதி இருக்கு, நம்ம எப்படி ஒரு பகுதி இருக்கு. ரைட். அப்போ இந்த இடத்துல இந்த பகுதியை நாங்கள் இங்கே இருந்து பார்க்க வைங்களேன். எக்ஸ்ன்றதுல எக்ஸ்ன்ற திசையிலிருந்து பார்க்கிறோம், எக்ஸ்ன்ற திசையிலிருந்து பார்க்கிறோம். பார்க்கும்போது எங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்க போகுது, அந்த
ப்ரொஜெக்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படி என்பதை நான் பார்க்கலாம். சரியா? எங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ தெரியும். ஃப்ரண்ட் வியூன்ற பார்க்கறது ஃப்ரண்ட் வியூல தெரியக்கூடிய இல்லையா? அப்ப நாங்க என்ன செய்யறோம்? சூரியன் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூ சரியா? இது இப்படிதான் ஃப்ரண்ட் வியூ இந்த பகுதி இந்த சரியா? ரைட். எங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட் வியூ கீழே எப்பயுமே டொப் வரும். ஸோ நாங்க மேல் மேல் வியூவை பார்க்குறோம். இதொன்று அந்த சரிக்கு இதொன்று இதொன்று. அப்ப நாங்க கீறோம் எப்படி? இது போட்டுக்கு நேராது வரும். அது மாதிரி சரியா? அது இல்லாம அடுத்தது இதை வந்து டாப் வியூ நான் மேல எழுதுறேன். இது வந்து ஃப்ரண்ட் வியூ சரியா? அப்ப சைட் வியூ வந்து இந்த இங்கால இருக்கிறார். சோ என்ன செய்ய போகணும்? அங்காள் சைட்டுக்கு மாறி வர வேணும். சரியா? சோ இந்த இடத்துல சைட் வியூ வந்தவர் இவர் இங்கால வர வேணும். இங்க லெஃப்ட் சைட்ல சொன்னா எப்பயும் தான் என்ன ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ரைட் சைட்ல வரணும். அதை கட்டாயம் விளங்கி வச்சுக் கொள்ள வேணும். சரியா? அப்ப நான் இங்க இருந்து பாக்குறோம். பார்க்கும்போது எனக்கு தெரியுது இது அது மாதிரி இந்த பகுதி இந்த உலகம் தெரியும். அப்ப நாங்க சைட் வியூல இது இருக்குல்ல, இந்த கோட என்னதை குறிக்கும்னா இதை குறிக்கும். இப்ப நீங்க இருக்கு அப்படின்னு இந்த சைட்ல தெரியாதானே, அதாவது மற்ற பக்கத்துல இருக்கு நான் இங்கே காட்டுறேன். மற்றபடி இவ்வளவு தான் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் இது கண்டுபிடிப்பேன். ஓகேவா?